உங்களுடைய அனைத்து விதமான ஆசைகளுமே இன்றைக்கு நிறைவேற பெரிய பெரிய காரியங்களை கூட ரொம்ப சுலபமாக முடிக்கக்கூடிய. வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? நாங்க நலமா இருக்கோம். உங்க நலனை தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இன்றைய தினம் நமது ராசிக்கு என்னென்ன விதமான அதிர்ஷ்டங்கள் உண்டு, என்னென்ன செஞ்சா நமது ராசிக்கு இன்னும் நல்ல பலன்களை நாம் பெற முடியும், என்னென்ன கட்டாயமாக செய்யக்கூடாது, அனைத்து விஷயங்களையும் இந்த வீடியோவில் நம்ம அனலைஸ் பண்ணலாம். வாங்க நண்பர்களே. இன்றைய தினம் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த உளம் கனிந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தினத்துக்கான ராசி பலன்களை போவதற்கு முன்னால் இறைவனுடைய பரிபூர்ண அருள் மனதளவில் கூட யாருக்கும் துன்பமே நினைக்காத அனைத்து விதமான உழைப்பை நம்பி வாழும் மக்களுக்கும் இறைவனுடைய பரிபூர்ண அருளும் நிறைந்த செல்வமும் ஓங்கு புகழும் பெற்று வாழ்வில் இனிமையாய் வாழ்வாங்கு வாழ்ந்திட இறைவனை தினம் பிரார்த்திக்கிறேன் நண்பர்களே. இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களுக்கு போலாம் வாங்க. இன்றைய தினம் ஜூன் மாதம் 22ஆம் நாளுங்க 2022ஆம் வருடம் புதன்கிழமை. இன்றைய தினம் சுபகிருது வருடம் ஆனி மாதம் 8ஆம் நாளுங்க. இது ஒரு தேய்பிறை தினங்க. இன்றைய தினம் நவமி தினங்க. இன்றைய தினம் நமது மீன ராசியிலேயே 3 கிரக சேர்க்கையாக சந்திர பகவான், செவ்வாய் மற்றும் குரு ஆகிய 3 கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க. இது கஜகேசரி யோகம், குருமங்கள யோகம் எனப்படும் மிகச்சிறந்த யோகமான அமைப்பாகும். இத்தகைய யோகமான அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நீங்கள் என்ன நினைச்சாலும் சரி, உங்களுடைய காரியங்கள் நினைச்ச காரியங்கள் நினைச்சபடி முடியக்கூடிய அருமையான தினமா இன்னைக்கு அமைப்பிருங்க. உங்களது உடல் ஆரோக்கியத்தில் இதுவரைக்கும் இருந்த துன்பங்கள்லாம் விலகி உடல் ஆரோக்கியம் சிறப்பான நல்ல முன்னேற்றகரமான ஒரு நிவாரணத்துடன் உங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய வகையில் இருக்க வாய்ப்புகள் இருக்கு. எனவே உங்களது உடல் பிரச்சனை சம்பந்தமான அனைத்து பிரச்சனைகளும் தீருங்க. குடும்பத்தில் அமைதி, மகிழ்ச்சி, ஒற்றுமை ஆகிய பெருகக்கூடிய யோகம் இருக்கு. இன்னைக்கு உங்களுடைய பழைய காரியங்கள், தோல்வியடைந்த காரியங்களை கூட மீண்டும் எடுத்து முயற்சி பண்ணுங்க. இன்னைக்கு நீங்க தொட்ட காரியங்கள் எல்லாமே தொடங்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கு. உங்களுடைய ஆசைகள் எல்லாமே இன்னைக்கு நிறைவேறும். உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேற்றி வைக்கக்கூடிய வகையில் உங்களது காரியங்களில் நீங்கள் நினைச்ச ரிசல்ட் கிடைக்குங்க. எனவே இன்றைய தினம் உங்களுக்கு மன மகிழ்ச்சிகள் உண்டு, மன நிம்மதி அதிகரிக்குங்க, மனம் அமைதி பெறக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க. இன்றைய தினம் உங்களது செயல்பாடுகள் எல்லாமே வெற்றி கிடைக்கிறதுனால உங்களுடைய தோல்வியடைந்த காரியங்களை மீண்டும் ஒரு முறை முயற்சித்து பாருங்கள். சக்சஸ் இன்னைக்கு உங்களுக்கு கண்டிப்பா இருக்கு. இன்னைக்கு உங்களுடைய காரியங்கள் என்னென்ன செய்யணும்னு ஒரு பிளான் பண்ணிக்கோங்க. அனைத்து காரியங்களும் முயற்சி பண்ணுங்க. இன்னைக்கு ஒரு வெற்றிகரமான நாளா நீங்க மாத்திக்க முடியும். இன்றைய தினம் உங்களுக்காக நீங்கள் நேரத்தை ஒதுக்கிறத விட உங்களது குடும்ப உறுப்பினர்களுக்காக நீங்கள் இன்றைய தினம் உங்களது சக்தியையும் உங்களது நேரத்தையும் ஒதுக்குங்கள். உங்களது குடும்ப உறுப்பினர்களுக்கு என்ன தேவை அப்படின்றத நீங்க இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டு அதில் கவனம் செலுத்துறது தான் நீங்க ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ், முன்னுரிமையா இன்னைக்கு அதை கொடுக்கணுங்க. இன்னைக்கு உங்களுடைய குழந்தைகளுடைய கவனத்திலேயோ இல்லை உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களுடைய மற்ற உறுப்பினர்கள் அனைவருடைய உடல் நலத்திலும் மற்றும் அவர்களுடைய தேவைகளிலும் நீங்கள் கவனம் செலுத்துங்க. கண்டிப்பாக நீங்கள் மற்றவங்களுக்காக நீங்கள் உதவி செய்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஏக்க கனவுகள் எல்லாமே இன்னைக்கு நிஜமாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கனவு நிறைவேறதுனால உங்களுக்கு மன மகிழ்ச்சிகள், மன நிறைவு ஏற்படும். ஒரு திருப்திகரமான ஒரு ஆரோக்கியமான நல்ல சிந்தனைகள் இன்றைய தினம் உங்களுக்கு காணப்படுங்க. மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் எல்லாம் நீங்கி மனம் அமைதி வரும். பெரிய பெரிய நன்மைகள் எல்லாம் இன்னைக்கு நடைபெற வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. தொழில் புரியவர்களுக்கு இன்னைக்கு தொழிலில் நீங்கள் நினைச்சபடி உங்களுடைய பிளானை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ண முடியும். இன்றைய தினம் உங்களது ஆசைகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய வகையில் உங்களது தொழில் மிகச்சிறப்பாக இருக்கும். நல்ல ஒரு முன்னேற்றத்தை நோக்கி உங்களது தொழில் செல்றதுனால கண்டிப்பாக உங்களுக்கு மனம் நிம்மதி பெறுவீங்க. இன்றைய தினம் கொஞ்சம் அசௌகரியமாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் இறை வழிபாடு செய்யலாம், பிரார்த்தனைகள் செய்யலாம். உங்களுக்கு நல்ல நன்மைகள் காத்திருக்கு. இன்று உங்களுடைய நண்பர்களின் உதவிகள் உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல ஒரு பிரச்சனைகளை தீர்க்குவதற்கான வழிமுறையாக இன்னைக்கு அமையுங்க. இனி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக உங்களுக்கு பிரச்சனைகள் எல்லாம் தீருங்க. உங்களுடைய டென்ஷன்ஸ்லேருந்து, உங்களுடைய பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் உங்கள் கவலைகளிலிருந்து விடுபடணும்னு நினச்சிங்கன்னா இன்றைக்கி இசை உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். உங்களுக்கு பிடிச்ச இசைகளை, இனிமையான இசைகளை இன்றைய தினம் நீங்கள் கேளுங்க. கண்டிப்பாக உங்களுடைய டென்ஷன்ஸ்லேருந்து கொஞ்சம் ரிலீவ் ஆகி கொஞ்சம் ப்ரெஷர் வந்து குறைய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. இன்றைய தினம் உங்களுடைய பணம் எவ்வளவு இருக்குது, எவ்வளோ நீங்கள் செலவு பண்ணணுன்ற பட்ஜெட் போடாமல் இருந்தீங்கன்னா இன்றைக்கி உங்களுடைய பணத்தினால ஒரு யூஸ் இல்லைங்க. பணத்தை எப்படி சேவிங்ஸ் பண்ணுறது, எவ்வளோ செலவு பண்ணணுன்ற பட்ஜெட்டை நீங்கள் இன்றைக்கி கையில் வச்சுக்கணும். அப்படி வச்சுக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி உங்களுக்கு பணத்தை நீங்கள் சிறந்த முறையில் மேனேஜ் பண்ண முடியுங்கிறத மறந்துடாதீங்க. இன்றைய தினத்திலும் உங்களுடைய எல்லா விதமான ஆசைகளும் நிறைவேறும். குடும்ப உறுப்பினர்களுடைய ஆசைகளில் அதிகமான கவனம் செலுத்துங்க. வியாபாரத்தில் புதிய கூட்டு முயற்சிகள் மற்றும் பார்ட்னர்ஷிப்புகளில் இன்றைக்கி நீங்கள் கையெழுத்து போடாமல் கொஞ்சம் தள்ளி இருக்கிறது நல்லதுங்க. இன்றைய தினம் நீங்கள் நினச்சபடி உங்களது காரியங்களில் நல்ல வெற்றிகள் கிடைக்கிறதுனால பாராட்டுகளும் உங்களுக்கு கிடைக்கும். குடும்ப வாழ்க்கை இனிமையாக அமையும். உங்களது வாழ்க்கை துணையுடைய அன்பிலிருந்து இன்னைக்கு நீங்கள் தப்பிக்க முடியாது. உங்களையும் உங்களது வாழ்க்கை துணையும் இன்றைய தினம் பிரிக்கக்கூடிய ஒரு சக்தி இதுவரைக்கும் இல்லைங்கிற மாதிரியான உணர்வுகள் உங்களுக்கு ஏற்படும். எனவே இன்றைய தினம் உங்களது வாழ்க்கை துணையுடன் நல்ல ஒரு பாண்டிங் உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு திருமண வாழ்வு, இல்லற வாழ்வு மிகச்சிறப்பாக
வெற்றிகள் தரக்கூடிய மனமகிழ்ச்சிகள் அளிக்கக்கூடிய ஒரு உறுதியான சூழ்நிலையில் இன்னைக்கு கண்டிப்பாக காணப்படுங்க. இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நேரத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி நமது மீனன்குடி ராசி பலன் சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களான்னு செக் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே நமது மீனன்குடி ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்த மறந்துடாதீங்க. அப்படி அழுத்திட்டீங்கன்னா நமது புதிய வீடியோக்கள் போட்ட உடனே உங்களுக்கு மொபைலில் நோட்டிஃபிகேஷன் மூலமாக வந்துடும். தினசரி நம்ம வீடியோ நீங்கள் பார்க்க முடியும். எனவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் நமது மீனன்குடி ராசி பலன் சேனலில் பெல் பட்டன் அழுத்தி ஆல் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. இன்றைய தினத்தில் நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு யார் யாரெல்லாம் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்களோ அவங்க எல்லாத்துக்குமே இன்றைய தினம் உங்களுடைய சிந்தனைகளில் போக்கில் வித்தியாசமான நல்ல மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் வித்தியாசமாக இன்றைக்கி சிந்திப்பீங்க. உங்களுடைய புதிய யோசனைகள் இன்றைய தினம் மனதில் உதயமாகக்கூடிய யோசனைகள் நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாகவே அமையுங்க. மாணவர்களுக்கு இன்றைய தினம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. புதிய வியூகங்களை இன்றைக்கி நீங்கள் உங்களுடைய கற்கும் திறனில் இன்றைக்கி நீங்கள் புகுத்துவீங்க. எனவே புதுமையான முயற்சிகள் கற்கும் முயற்சிகள் உங்களுக்கு மாணவர்களுக்கு மிகச்சிறந்த நல்ல பலன்களை அளிப்பதாக இன்றைய தினம் அமையும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் யார் யார் பிறந்திருக்கீங்களோ உங்களுக்கு இலக்கியம் மற்றும் எழுத்து சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு சிந்தனை வளம் பெருகும், புது விதமான எண்ணங்கள் உருவாகும். எனவே இன்றைய தினம் உங்களுக்கு துறைக்கு தேவையான அனைத்து விதமான நல்ல நன்மைகளும் நடைபெறுங்க. இன்றைய தினம் உங்களது வாழ்க்கை துணையின் வழியிலாக உங்களுக்கு நல்ல ஒத்துழைப்பும் நல்ல ஒரு ஆதரவும் கிடைக்கும். இல்வாழ்க்கையில நல்ல ஒரு பாண்டிங் ஏற்படும். எனவே குடும்ப வாழ்க்கை இன்றைய தினம் மிக மிக மகிழ்ச்சிகரமானதாக அமையுங்க. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் அன்பான ஒரு நாளாக இன்னைக்கு அமையும். உங்கள் குடும்ப உறுப்பினர்களுடைய அன்பு உங்களுக்கு இன்னைக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இன்றைய தினம் உங்களுக்கு தேவையான வகையில் உங்களுக்கு அனைத்து விதமான ஆதரவுகளும் ஒத்துழைப்புகளும் உங்களது நண்பர்கள் மூலமாகவும் உங்களது குடும்ப உறுப்பினர்கள் மூலமும் ஏற்படுறதுனால உங்களுக்கு மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும், நிம்மதி பெருகும். இன்றைய தினம் கால்நடை தொடர்பான விஷயங்கள்ல நல்ல ஒரு ஈடுபாடு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அது சம்பந்தமான தொழிலில் இருக்கிறவங்களுக்கும் கால்நடை சம்பந்தமான தொழிலில் இருக்கிறவங்களுக்கும் இன்றைக்கு நல்ல ஒரு ஆர்வங்கள் அதிகரித்து காணப்படக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு தொழில் அமையுங்க. இன்றைய தினம் உங்களுக்கு அன்புகள் நிறைந்த ஒரு அருமையான தினமா இன்னைக்கு அமைப்பெறுங்க. நன்றி நண்பர்களே. நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. பிடிக்கலைனாலும் உங்களுக்கு என்ன விஷயங்கள் பிடிக்கலைங்கிற விஷயம் என்ன மாதிரியான விஷயங்களாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது எங்களுக்கு இன்னும் நமது வீடியோ குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணிக்க உதவிகரமாக இருக்கும். நமது மீனன்குடி ராசி பலன் சேனலில் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களான்னு செக் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் எடுத்து மறந்துடாதீங்க நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்களுடன் நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.